மலையாள திரையுலகின் முன்னணி நடிகராக திகழும் ஷாம் டம் சகோ தனது புதிய திரைப்படமான சூத்திரவாக்கியம் படப்பிடிப்பு நேரத்தில் நடந்த விவகாரம் தொடர்பாக பரபரப்பான விளக்கம் அளித்து அதேவேளை மன்னிப்பும் கேட்டுள்ளார். இவர் தமிழில் பீஸ்ட் மற்றும் குட் பேட் அக்லி போன்ற திரைப்படங்களில் நடித்து தமிழக ரசிகர்களிடம் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துக் கொண்டார். மலையாள சினிமாவில் தனது தனி சிறந்த நடிப்பால் தனித்துவம் பெற்ற இவர் ஒரு காட்சியின் படப்பிடிப்பு முடிந்த பிறகு போதையில் இருந்த நிலையில் நடிகையின் அனுமதி இல்லாமல் சில்மிசமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் முதல் முறையாக வாய் திறந்து பேசியிருக்கிறார் ஷாம் டம் சகும். கொச்சியில் நடைபெற்ற சூத்திரவாக்கியம் படத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில், நான் எதிர்பாராது நடந்து கொண்ட விதம் அந்த நடிகையை பாதித்திருக்கலாம். அது உண்மையாக இருந்தால் அதற்கு உண்மையிலேயே வருந்துகின்றேன். நான் நடிகையாக இருந்து அவருடைய மனதை நான் நடிகையாக இருந்த அவருடைய மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்காக எனது பக்கம் இருந்து ஒரு பகிரங்க மன்னிப்பை கேட்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அவர் மேலும் படப்பிடிப்பு இடத்தில் ஒவ்வொருவரும் பாதுகாப்பான முறையில் பணியாற்ற வேண்டும், எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறிய விடயம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது. இந்த மன்னிப்புக்கு பிறகு நடிகையிடம் இருந்து இன்னும் பதில் வரவில்லை என்றாலும் திரையுலகில் இது ஒரு சரியான முன்னோடியாக பார்க்கப்படுகின்றது.